ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 181 புள்ளிகள் அதிகரித்து 24,457 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 497 புள்ளிகள் அதிகரித்து 80,845 நிறைவடைஞ்சிருக்கு. இதை தாண்டி ஏகப்பட்ட செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாத்த பத்தி டீட்டெயிலா பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் மாலை வணக்கம். மாலை வணக்கம். நிஃப்டி, சென்செக்ஸ், அதே மாதிரி பிராடர் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கும் பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல ஒரு 5 பங்குகள் மட்டும்தான் இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கு. மற்றபடி பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ரொம்ப பாசிட்டிவா இருக்குது. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணதும் அதிகமா இருக்குது. 52 வீக் ஹையும் மிக கணிசமா இருக்கு. ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, செக்டோரல் இண்டிசஸ் பாத்தீங்கன்னா இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அது 2-3 நாட்களாக, ஏன்னா அதுல அதானி குழுமத்தினுடைய 2-3 பங்குகள் அதுல இருக்கு. அது மட்டும் இன்னைக்கு 1% மேல ஏறி இருக்கு. மற்றதெல்லாம் 3/4% அது 1% மேல ஏறி இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க், மீடியா, எல்லா செக்டோரல் இண்டிசஸும் ஏறி இருக்கு. பிராடர் இண்டெக்ஸ் 500, 200, 100 எல்லாம் ஏறி இருக்கு. சோ இது சென்ற வியாழனன்று துவங்கிய அந்த போக்கு அப்படியே தொடர்றதை நம்ம இன்னைக்கும் பார்க்க முடிகிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் 24,350 இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்க மாதிரி தெரியுது. ஒரு 100 புள்ளிகள் அதோட அதிகமா இருக்கு. நாளைக்கும் இதே போக்கு தொடர்ந்தால் பேரிஷ் ட்ரெண்ட் கன்ஃபார்ம்டா ஓவர். இனிமே அடுத்த திரும்ப அந்த 25,000 அப்படிங்கிற அளவை நோக்கி அதை தாண்டதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அப்ப இந்த வாரம் முழுக்க ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அதானி போர்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா? குறிப்பிட்டு சொல்லப்படியான காரணங்கள் எதுவும் இல்லை. அது முதல்ல இறங்கினப்ப கூட அதானி குழும பங்குகளிலேயே அதிகம் கவனிக்கப்பட்ட பங்கு அதானி போர்ட்ஸ். என்னன்னா ஃபேர்லி இன்சுலேட்டட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ். அதாவது நம்ம நாட்டுக்கு வெளியே அவங்க பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. பட் ஆனா மெயினா இந்தியாவில தான். அதுல எந்த வெளிநாடும் தலையிட முடியாது. அமெரிக்காவோ அல்லது எந்த நாடுகளும் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எல்லாமே இந்தியாவுக்குள் நுழையக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது பெரும்பாலும் அதானி சார்ந்த துறைமுகங்கள் தான் அதை சார்ந்துதான் வர வேண்டியிருக்கு. ஸோ அதுல பெரிய மாறுதல் வராதுங்கிறதுனால அந்த போன வாரம் விலை இறங்க ஆரம்பித்த போது கூட அதுதான் கவனிக்கப்பட்ட பங்கு. அதன் அந்த ஒரு ட்ரெண்ட் தொடர்றதை நான் பாக்குறேன். விப்ரோவோட ஷேர் பிரைஸ் பாதிக்கு பாதியா இன்னைக்கு குறைஞ்சிருக்கே சார். ஆமா, இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப அவசரமா போன் பண்ணி இப்படி பாதிக்கு பாதியா விழுந்துருச்சே, வாங்கலாமான்னு கேட்டாரு. ஏன் விழுந்ததுன்னு யோசிச்சீங்களான்னு கேட்டா அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், போனஸ் பங்குகள் கொடுக்குறாங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு பங்கை வாங்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு அது போனஸ் கொடுத்து எக்ஸ் போனஸ் ஆயிடுச்சு. விப்ரோ பங்குகள் ஒரு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு இணையாக ஒரு பங்கு போனஸ் கொடுத்திருக்காங்க. அது இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவங்க அக்கௌண்ட்ல அலர்ட் ஆகி வந்துடும் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு. பட் இன்னையிலிருந்து வணிகமாகிறது எக்ஸ் போனஸ்ல. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 590 ரூபாய் ஒட்டி நடந்துட்டு இருந்த வணிகம் அதுல அப்படியே கரெக்டா பாதியா இன்னைக்கு 290 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. 291, 92ங்கிற அளவு வந்திருக்கு. ஸோ எக்ஸ் போனஸ் ட்ரேடுங்கிறப்ப ஒரு பங்குக்கு ஒரு பங்கு கொடுக்கும் பொழுது அந்த 590 2ஆல பிரிக்க வேண்டியதானே. 2 பங்குக்கான விலையை கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு பங்குங்கிறப்ப அது குறைஞ்சிருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். எம்ப்ளாயிஸ் போனஸ் கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆனா பாருங்களேன், ஷேர் மார்க்கெட்ல கம்பெனிகள் போனஸா முதலீட்டாளர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுல சூட்சமும் இருக்கு. நிச்சயமா ஒரு சூட்சமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. விப்ரோ பத்தி சொல்ல முடியாது, வேறு சில நிறுவனங்களை பத்தி சொல்லலாம். எப்படின்னா, இப்ப நீங்க இந்த 590 ரூபாய்க்கு சென்ற வாரம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த போனஸ் பங்கை கையில வச்சுக்கிட்டு ஒரிஜினலா வாங்கின பங்கு இன்னைக்கு விற்கிறீங்கன்னு வச்சுங்க 290 ரூபாய்க்கு. அப்ப அந்த 590க்கும் 290க்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது ஒரு 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் இழப்பாக வரும். நீங்க உங்களுடைய அடக்க விலை 590, விற்றது 290, 300 ரூபாய் இழப்புன்னு வரும். நீங்க திரும்ப அந்த போனஸ் பங்கு விற்கும் பொழுது அந்த மொத்தம் 300 ரூபாய் என்ன விலைக்கு விற்கிறீங்களோ விற்கிற மொத்த வேல்யூ அன்னைக்கு அது 300 இருக்கலாம், 350 இருக்கலாம், 250 இருக்கலாம், அது முழுவதும் லாபமாக டாக்ஸ் கட்டணும். நீங்க அதை அடுத்த வருஷம் வித்துக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நீங்க இந்த ஒரிஜினல் பங்கு வித்தீங்கன்னா நஷ்டத்துல வரும். தொடர்ந்து லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டுல பங்கு சந்தையில இந்த மாதிரி போனஸ் பங்குகளை வாங்கி ஒரிஜினலை மட்டும் வித்தீங்கன்னா லாபத்தை நீங்க நஷ்டத்தை காமிச்சிட்டு அந்த நஷ்டத்தை மற்ற லாபங்களுக்கு நிகரா அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பை இது கொடுக்குது. இது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்டதுதான்னாலும் தவறாக யாரும் அந்த ஒரே நோக்கோட யாரும் பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ருப்பி விலை ஆல் டைம் ஹையா போயிருக்குறாங்க. அது என்னங்க சார்? ஒரு சின்ன ஏற்றம் தான். பட் என்னன்னா, ஏற்கனவே இருந்ததை விட சின்ன ஏற்றம் இருந்தால் கூட அது ஆல் டைம் ஹையா மாறிடுது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 84 ரூபாய் 81 பைசா, 84.79 இருந்தது. இன்னைக்கு 84, 81, 82, 83 வரைக்கும் போனுச்சு. இன்ஃபேக்ட் 84 ரூபாய் 90 பைசா, கிட்டத்தட்ட 85 தொடுவதற்கு அருகாமையில் சென்று வந்திருக்கு. இது நம்ம இது வரைக்கும் ஆர்பிஐ ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ டாலரை வாங்கிட்டு இருந்தாங்க முதல்ல எல்லாம், இறங்க விடாம. இப்போ அந்த தலையீடு இல்லைங்கிறதுனால அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
தலையீடு இருக்கு. நேத்தெல்லாம் கொஞ்சம் பண்ணதா சொல்றாங்க. பட் ரூபாயினுடைய மதிப்பு குறைவது அதுதான் மெயினான காரணமா பார்க்கப்படுகிறது. எஃப்ஐஎஸ் நடுவுல வித்ததும் அந்த பணத்தை எடுக்க எத்தனித்ததும் ஆர்பிஐனுடைய தலையீடு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்திருப்பதும் இந்த ஒரு ஏற்றத்திற்கு காரணம். ஸ்பாட் மார்க்கெட்ல கூட ₹84.75 ஒரு ஆல் டைம் ஹைய இன்னைக்கு தொற்றுக்கிறத பார்க்க முடிகிறது. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், கமாடிட்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் சில்வர் அண்ட் க்ரூட் இது ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தது. தங்கத்துல அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்ல, ₹76,850. பட் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 92,000 தாண்டி வணிகம் நடக்குது. 90,000 மேல இருக்கும்போது அது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். அதே மாதிரி க்ரூட பொறுத்த வரைக்கும் 6,000 மேல இன்னும் வந்தா இன்னும் புல்லிஷ் ட்ரெண்ட். பட் அது அந்த பேரிஷும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 1% ஏறி 5,840 இருக்கு. சர்வதேச சந்தையில $69 அருகாமையில் க்ரூட் இருக்கு. அது ஒரு கிளியர் புல்லிஷ் ட்ரெண்ட் இன்னும் செட் ஆகல. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் $31 மீண்டும் தொட ஆரம்பித்திருக்கு. 1% ஏறி இருக்கு. இது ஒரு கணிசமான ஏற்றம். தங்கத்தினுடைய விலை பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. இது ஒரு இப்படி சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள். குரூட பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஓபெக் அவங்களுடைய அந்த ஓபெக் நாடுகளுடைய சந்திப்பு இருக்கு. அதுல வந்து அடுத்த வரக்கூடிய மாதங்கள்ல வந்து கச்சா எண்ணெயுடைய உற்பத்தியை அதிகரிப்பதா குறைப்பதா செயற்கையாக அந்த தட்டுப்பாடு விலையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாங்கிற முடிவுகள் எடுக்கப்படலாம். அதை பொறுத்து கச்சா எண்ணெயுடைய விலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி சார் தங்கம் விலை ஸ்டெப்பா இருக்க, வெள்ளி விலை மட்டும் அதிகமாயிட்டே போகுமா? நீங்க தங்கம் வெள்ளிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் படி பாத்தீங்கன்னா வெள்ளி விலை ரொம்ப நாட்களாக ரொம்ப ஏறாம இருந்தது. முதல் தங்கம் வந்து $2,000 இருந்து $2,700 வரும்போது கூட தங்கத்தினுடைய விலை $28-29 இருந்தது. பெருசா ஏறல. அதுக்கு பிறகு அது ஏற ஆரம்பித்து இப்பொழுது $31 வந்திருக்கு. அதனால அது ஒரு லேட் கேட்சப்னு சொல்லலாம். ஒரு லேக் இருந்தது. அந்த லேக் இப்போ வந்து அது கேட்சப் பண்ணி பிடித்துக் கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு இது அதிகரித்த பிறகு ரெண்டும் ஒரு பார் லெவல்ல வந்துடும். அந்த ஈக்குவேஷன் சரியாயிடும். அதுக்கப்புறம் சம நிலையில இருக்கும். அதே மாதிரி ஸ்விக்கி Q2 ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்காமே, என்ன சார் வந்திருக்கு Q2ல? ஆமா, ஸ்விக்கியினுடைய ரிசல்ட் வந்து லாஸ் குறைஞ்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ப்ராஃபிட் வந்து பெருசா ப்ராஃபிட்டே வரல, இன்னும் லாஸ்ல தான் இருக்காங்க. ஆனால் ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதுக்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுடைய நஷ்டம் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய டாப் லைன் growthன்னு சொல்லக்கூடிய டர்ன் ஓவர் 3,602 கோடி. இதுக்கு ஜூலைல இருந்து செப்டம்பர் இந்த பீரியடுக்கு பார்க்கிறோம் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முந்தைய போன ஆண்டு இதே அந்த இரண்டாம் காலாண்டுல 2,763 கோடி இருந்தது. இப்ப 3,601 கோடியாக 30% அதிகரிச்சிருக்கு. இது முதலாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ரெண்டாவது பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய லாஸ் வந்து 657 கோடியாக இருந்தது அந்த காலகட்டத்தில், சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில். அந்த 657 கோடியிலிருந்து இப்ப 626 கோடியாக குறைஞ்சிருக்கு. அப்பாடா நிம்மதி பெருமிச்சோடலாம், வேணால் நஷ்டம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. லாபம் இன்னும் இல்லை. ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் விலை கணிசமான ஏற்றத்துல வணிகம் நடக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கூட விலை ஏறித்தான் வணிகம் நடந்தது. ஜொமேட்டோ கம்பேர் பண்றது எப்படி சார் இருக்கு ஸ்விக்கி? ஜொமேட்டோடு ஒப்பிட்டு பார்த்தா ஜொமேட்டோ வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த காலாண்டுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து லாபத்திற்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து டர்ன் ஓவர் வைஸும் அவங்க பெட்டர். ஜொமேட்டோ பாத்தீங்கன்னா வந்து 3,600 கோடி டர்ன் ஓவர்னா அவங்க வந்து 4,800 கோடி கிட்ட டர்ன் ஓவர். இவங்க 626 கோடி லாஸ்னா அவங்க 272 கோடி ப்ராஃபிட் செப்டம்பர் குவார்டர்ல சொல்லியிருக்காங்க. பட் அப்படியும் கூட ஜொமேட்டோவோட ஸ்விக்கிக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஃபேன்சி இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதான் எப்போதுமே சொல்லுவேன், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்ல பங்குடைய விலையை நிர்ணயிக்கிறது. ஒரு பங்கிற்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் will speak for itself. இல்ல ஒருவேளை சந்தை வந்து நீண்ட கால அடிப்படையில் ஸ்விக்கி will outbeat ஜொமேட்டோன்னு எதிர்பார்க்கறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஜொமேட்டோ ஆல்வேஸ் கெட்ஸ் இன்டு சம் கான்ட்ரோவர்சி. எதுலயாவது உள்ள நுழைஞ்சிடறாங்க. சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, ரெக்ரூட்மெண்ட்ல அந்த மாதிரி HR ரெக்ரூட்மெண்ட்ல எதையாவது ஒன்று அவங்க ஒரு நியூஸ்ல கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒருவேளை அதனாலயா என்னன்னு தெரியல. பட் இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கதா பார்க்க முடியுது. அதே மாதிரி சிகரெட், சில ட்ரிங்க்ஸ் ஐட்டம், லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே 35% ஜிஎஸ்டி போட போறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இப்ப தகவல் வெளியானதுக்கே அது உள்ளிட்ட பல பங்குகள் வந்து விலை குறைஞ்சதுலாம் சொன்னாங்க. அது உண்மைங்களா? ஆமா, இது வந்து ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுதான். நேற்று மாலை அந்த செய்தி இந்த சமூக ஊடகங்கள்ல வலைதளங்கள்ல வெளியானது. இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் அல்லது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த சின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு சின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாடுகள்ல. அது வந்து நம்ம சிகரெட், ஆல்கஹால், இப்ப ஆல்கஹால் ஜிஎஸ்டிக்குள்ள வர்றதில்லை, அதனால அதுல வராது. சிகரெட் மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் பணக்காரர்கள் உயர்மட்ட இதுல இருக்கவங்க
சாப்பிடுறது அல்லது அது வந்து உடலுக்கு தீங்கு, சுகாதாரத்துக்கு கேள்வி விளைவிக்கக்கூடியதுங்கிறதுனால அதுக்கு ஒரு அதிக டாக்ஸ் போடணுங்கிறது உலகம் முழுவதும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க விஷயம், பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து இப்ப 28% இருக்கு, உச்சபட்சத்துல தான் இருக்கு. அதை 35% ஏற்ற போறதாக இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கதா, பரிந்துரை செய்திருக்க ஒரு செய்திகள் வந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடிசியினுடைய பங்கு துவக்கத்திலேயே வந்து 10 ரூபாய்க்கு மேல இறங்கி 463 ரூபாய் கிட்ட வந்தது. பட் அப்கோர்ஸ் முடிவடையும் பொழுது கொஞ்சம் ஒரு ரெக்கவரி இருந்தது. 472 ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. அப்ப கூட நேற்றைய முடிவை விட ஒரு 4-4.5 ரூபாய் கம்மியா தான் முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருப்பதா தான் சந்தை பார்க்குது. அதே மாதிரி வருண் பெவரேஜஸ் அந்த நிறுவனத்துடைய பங்குகளும் இன்னைக்கு இதனால அஃபெக்ட் ஆகப்பட்ட ஒரு பங்கு. ஏன் இந்த மாதிரி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து நமக்கு இந்த காப்பீடு, குறிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், இதன் மீதான ஜிஎஸ்டியை வந்து முழுவதுமாக நீக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் குறைக்க வேண்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல லோவர் மிடில் கிளாஸுக்கு பண்றது அந்த லெவலுக்காவது குறைக்கணும் அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அப்ப அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து அரசாங்கத்திற்கு வருமான வரி இழப்பு ஏற்படும், அதாவது ஜிஎஸ்டி வரி இழப்பு ஏற்படும். அதை காம்பன்சேட் பண்றது எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணி ஆகணும்னு அரசு நினைத்து இருக்கலாம். அதற்கு இதை வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷனா இருக்கலாம். அதனால நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருப்பதாக சந்தை நினைக்கிறது. அதனாலதான் இது வந்து இறங்கி இருக்கு, அடி வாங்கியிருக்கு. ஒருவேளை இது நடக்காமல் போனுச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்தை இதற்கு நேர்மாறாக பிஹேவ் பண்ணும். அப்படியே இதுல இருந்து இப்ப எவ்வளவுக்கு இறங்கியதோ அதை விட அதிகமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பை வழங்குகிறது, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. இருக்கு கடந்த காலங்களில் பல பட்ஜெட்ல இந்த மாதிரி டாக்ஸ் ஏற்றி இருக்காங்க, ஹையர் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா இதெல்லாம் சின் ப்ராடக்ட்ஸ், ஒரு எத்திக்கலா சரியா இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதில் டாக்ஸ் போடுறதை பத்தி யாருமே வந்து கவலைப்படுறதில்லை. உண்மைதான் சார். இவ்வளோ டாக்ஸ் போட்டாலுமே அடிக்கிறவங்க அடிச்சு தான் இருக்காங்க, குடிக்கிறவங்க குடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த எத்திக்கல் பத்தி பேசுறப்ப எத்திக்கல் ஃபண்டுன்னு ஏதோ புதுசா வரப்போகுதாமே 15 வருஷம் கழிச்சு, நியூ ஃபண்ட் ஆஃபர்னு ஏதோ செய்திகள் வருது. அது என்னங்க சார்? இப்போ இந்த குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வந்து லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க, எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஒன்று. முன்னாலே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு, டாட்டால இருக்குது. அப்புறம் வந்து ஷரியா ஃபண்ட்ஸ்னு அவங்களுடைய அந்த லா படி சில ஃபண்ட்ஸ் இருக்குது. இது உங்களுடைய பேசிக் பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் உதாரணமா வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த ஆல்கஹால் பேஸ்ட் இதுல வந்து அவங்களுக்கு இந்த ஷரியாலால சில இது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தோல் பதனிடப்படக்கூடிய அல்லது தோல் ப்ராடக்ட்ஸ், அவங்க நீங்க பசுபதிநாத் டெம்பிள் நேபாள் போனீங்கன்னா நீங்க லெதர் பெல்ட்டோ ஷூ இது போட்டோம்னா உள்ள வரக்கூடாது, பெல்ட்டோ மணி பர்ஸோ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு நிறைய கோயில்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஏன்னா ஒரு உயிரை கொன்று பண்ணக்கூடியதுன்னு இருக்கு. அதே மாதிரி ஆல்கஹால் அல்லது சிகரெட் இதெல்லாம் ஒருத்தருடைய சுகாதாரத்தை பாதிக்கக்கூடியதா இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்கள் இல்லாத மற்ற நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட் இந்த எத்திக்கல் ஃபண்ட். இஎஸ்ஜி ஃபண்டுன்னு சில ஒரு டைப் இருக்கு. அது வந்து காற்றை மாசுபடுத்தாத, தண்ணீரை மாசுபடுத்தாத அல்லது அதை வந்து மேலும் வளமாக்கக்கூடிய, சுத்திகரிக்கக்கூடிய அந்த மாதிரி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடியது. அந்த மாதிரி இந்த எத்திக்கல் ஃபண்டுங்கிறது எத்திக்கலா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. உதாரணமா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் அரசாங்கம் வந்து மேஜரா ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட். அவங்களுடைய நோட் புக்ல பாத்தீங்கன்னா கூட ஒரு கட்டத்துல போடுவாங்க முன்னாலெல்லாம் வந்து நோ ட்ரீ வாஸ் கட் டு மேக் திஸ் நோட் அப்படின்னு. அதாவது மரத்தை வெட்டி இதை நாங்க தயாரிக்கல, எந்த மரத்தையும் வெட்டல, இது வந்து கரும்பு சக்கையிலிருந்து, வீணாக போகக்கூடிய கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு காகிதத்திலிருந்து செய்யப்பட்ட நோட் அப்படி நோட் புக்னு. சோ அந்த மாதிரி எத்திக்கல் இன்வெஸ்டிங்னு ஒரு ஒன்று இருக்கு உலகம் முழுவதும். இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிப்டி 500 ஷரியா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது அடிப்படையில் அவங்க வந்து பண்ண போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரியான அதாவது பங்கு சந்தையில முதலீடு செய்யணும். இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்தா வந்து வட்டி வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கலாம். அப்போ வந்து இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் வாங்க மாட்டாங்க. சோ இந்த ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டோ அல்லது இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நிறுவனங்கள் சரியா ஃபண்ட் பாத்தீங்கன்னா வந்து பேங்கிங் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த எத்திக்கல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா வந்து அன்எத்திக்கலான பிசினஸ் அவங்க கன்சிடர் பண்ணதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து இது ஒரு முதலீடு செய்வதற்கான ஒரு டூலா இருக்கும்னு பாக்குறாங்க. C2C அட்வான்ஸ் சிஸ்டம் IPO லிஸ்ட் ஆயிடுச்சா இன்னைக்கு? ஆமா, இது என்ன சொல்றதுன்னே தெரியல. மக்களுக்கு வந்து எது பிடிக்கும், முதலீட்டாளர்கள் எதுல நம்ம அதிகமா பணம் போடுவாங்கன்னு. அதாவது நிறைய குறைபாடுகள் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து பங்கை வெளியிட்ட பிறகு அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செபியே சொல்லி இவங்களுடைய ஷேர் அலாட்மெண்ட்டை நிறுத்தி வைத்து NSE கூப்பிட்டு நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணி, அதாவது இவங்களுடைய எண்ட் யூஸை மானிட்டர் பண்ணுங்க, இந்த கலெக்ட் பண்ண ஃபண்ட்ஸை எண்ட் யூஸை மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பெனியை வந்து ஒரு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணி
கிட்டத்தட்ட ஃபாரன்சிக் ஆடிட் மாதிரி பண்ண சொல்லிட்டு, அதோட முதலீட்டாளர்களுக்கெல்லாம் வந்து நீங்க அலாட்மெண்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, நீங்க உங்களுக்கு பிடிக்கிறது இதெல்லாம் வந்திருக்கு, எங்களுடைய பார்வைக்கு சில குறைபாடுகள் வந்திருக்கு கம்ப்ளைண்ட்ஸ்ல, ரிப்போர்ட்டிங்ல, நீங்க வேண்டாம்னா பணத்தை வித்ரா பண்ணீங்கன்னு சொல்லி லட்சம் பேர் சில பேர் வித்ரா பண்ணி கோடிக்கணக்கான பணம் வித்ராவும் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட அந்த நிறுவனம் 226 ரூபாய்க்கு பங்கு வெளியிட்ட அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட பொழுது 429 ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டு முடிவடையும் பொழுது 450 ரூபாய்க்கு மேல முடிவடைஞ்சிருக்கு. வாங்குபவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்லி பையர்ஸ், அதாவது 226 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இன்னைக்கு 451 ரூபாய்க்கு முடிவடைஞ்சிருக்குன்னா இன்னைக்கு மட்டும் லாபம் 225 ரூபாய், வெளியிடப்பட்ட விலை 225, இன்னைக்கு வந்து லாபம் 225 ஆதாயம் அப்படிங்கிற லெவல்ல முடிவடைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்பி முதலீட்டாளர்கள் வந்து, அதாவது நான் மோசம்னே சொல்ல வரல, தவறுன்னு சொல்ல வரல, இதுக்கு காரணங்கள் இருக்கலாம், ஆராய்ந்து இது வந்துருச்சு அதனால எல்லா முதலீடும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காம இருக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய கவலை. ஒண்ணு புரியவே இல்ல சார். இந்த செய்திகள் அடிப்படையில தான் செபி ஏதாவது ஒரு இதுக்கு ரிப்போர்ட் கேட்டாங்கனாலே அந்த பங்குச் சந்தையில அந்த பங்குகள் சரியுது. ஆமா. இப்படி செய்திகள் அடிப்படையில தான் பங்குகள் ஏறுது, சில பங்குகள்லாம் இறங்குது. அப்படி இருக்க எப்படி சார் இவ்வளவு தூரம் வந்தோம் இப்படி ஏறுது? அது டபுள் மடங்கு ஒரே நாள். இல்ல, இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அவங்களுடைய இஷ்யூ சைஸே ரொம்ப சின்ன சைஸ். இது ஒரு மைக்ரோ கேப் லெவலுக்கு தான் அவங்களுடைய இது இருக்கு. அதனால அதுல வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பெரும்பகுதி இருக்கு. சோ சந்தையில வணிகமாக போற பகுதி வந்து குறைவானது. அதனால இதே ரிலையன்ஸ்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஐடிசிலயோ பிரிட்டானியாலயோ நெஸ்லேலயோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டாக் ரொம்ப அதிகம், லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அதெல்லாம், அதுல மெகா கேப் கம்பெனிஸ் அதுல பண்றது கஷ்டம். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியா இருக்கிறதுனால இது வந்து அவங்களால இது மாதிரியான ஒரு இது டிமாண்ட் கொஞ்சம் வந்தா கூட அது உடனே அதிகமான மாதிரி இருக்கும், இதானா இருக்கும். ரெண்டாவது, அடுத்து முதல் 2 மாத காலகட்டங்கள்ல ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ், இந்த ப்ரொமோட்டர்ஸ், அவங்க ஏற்கனவே அலாட்மெண்ட் வாங்கினவங்க எல்லாம் விற்க கூடாது 2 மாசம், அப்புறம் சில சட்டத்திட்டங்கள் இருக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விற்க கூடாதுன்னு. அதற்கப்புறம் தான் உண்மையான நிறம் தெரிய வரும் இதை பொறுத்தவரை. இன்னைக்குதான் ஐபிஓ வந்திருக்குங்களா சார்? இல்ல, இன்னைக்கு ஒரு ஐபிஓ முடிவடைஞ்சிருக்கு. அவங்க அப்படான பெருமூச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுரக்ஷா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஐபிஓ இன்னைக்கு முடிவடைகிறது. ஒரு வழியாக அவங்க வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. 1.26 மடங்கு, 1.25 மடங்கு, அதாவது 100 பங்குகள் வழங்கி இருக்காங்கன்னா 125 பங்குகளுக்கு விண்ணப்பம் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப கூட ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல. இது வரைக்கும் நம்ம பேசக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. இது வரைக்கும் வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல. 100 பங்குகளுக்கு 93 பங்குகளுக்கு தான் விண்ணப்பம் வந்திருக்கு. மேபி முடிவடைகிறதுக்குள்ள வந்து சேரலாம். சோ முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமா இருக்காங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வழியாக கண்ணை மூடிட்டு போய் உலகில கொஞ்சம் பாக்குறாங்கிறத நம்ம பாத்துக்கணும். சிறப்புங்க சார். நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்க கூட. விப்ரோல ஆரம்பிச்சு இப்போ ஐபிஓ வரைக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, உங்களுக்கு ஏற்படுற கேள்வி எல்லாமே நீங்க வந்து கருத்துரை பகுதியில வந்து பதிவிடுங்க. நிச்சயம் டிஸ்கஸ் பண்றோம் அதை பத்தி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.